டிஸ்பேச்சுடுங்க. நீங்க ஆர்டர் போட்டது எல்லாமே டிஸ்பேச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவ்வளவு நாள் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு எனக்கு இன்னும் வரல அப்படின்னு கேட்காம பிரபாடெக்ஸ்ல ஆர்டர் போட்ட எப்பனாலும் வந்துடும் வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. வீடியோ போறதெல்லாம் இருக்கட்டுமா, ஃபர்ஸ்ட் போட்ட சாரிக்கு போட்ட காசுக்கு சாரி அனுப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ். அப்படி என்ன அந்த 350 ரூபாய் பேமெண்ட் போட்டு ஏமாத்திட்டு ஓடியா போயிட போறாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இவ்வளோ டிலே ஆச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ டிலே ஆனதே கிடையாது. இந்த சாரியை ஏன்டா போட்டேன்னு இருக்குது. அப்பா சாமி போதும் என்ன விட்டுருங்க. இவ்வளோ கமெண்ட்ஸ், இவ்வளோ பேருக்கு பதில் சொல்லி என்னால ஒண்ணுமே முடியல. இத்தனைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். வெப்சைட்ல என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். 7 to 9 days ரெடி பண்றதுக்கே, டிஸ்பேச் டைம் 5 days எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்படி இருந்தோம் இவ்வளோ பேர்கிட்ட. இது ஒன்லி வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 1200 ஷீட்ஸ் இருக்கு. 1200 பேருக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுதான் ஒரு ஷார்ட்ஸை போட்டு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணேன். அதை முழுசா பார்க்காம வந்து எந்த ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி ஒரு 4 பேர் வந்துட வேண்டியது. ஏமா ஃபர்ஸ்ட் சாரி அனுப்புமா. நான் 15 நாள் ஆச்சு எனக்கு இன்னும் இல்ல 10 நாள் ஆச்சு. இது நாள் வரைக்கும் இது மாதிரி ஆயிருக்கா? ஏதோ ஒரு தடவை ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு எல்லா கமெண்ட்ஸ்லயும் போட்டீங்கன்னா இது என்ன பார்த்தோம். இதுல என்ன லாபம் இருக்குன்றீங்க? உமன்ஸ் டே ஆஃபருக்கு போடுறேன் 400 ரூபாய் சீல, ஆஃபருக்கு 350 ரூபாய் போடுறேன். 10 ரூபா லாபம் நிக்குமா? அவ்வளவுதான். அந்த 10 ரூபா லாபத்துக்கு எதுக்குடா இதை உட்காந்துட்டு இவ்வளவு பேருக்கு பதில் சொல்லணும்னு கஷ்டமா இருக்குது. அவ்வளோ தூரம் பேசிட்டீங்க ஒரு இந்த சாரிக்கு 350 சாரிக்கு. இத்தனைக்கும் எல்லாருக்கும் இன்ஃபார்மும் பண்ணியாச்சு. கிட்ட வாங்கக்கா. இத்தனைக்கும் எல்லாருக்கும் இன்ஃபார்மும் பண்ணியாச்சு. நான் நிஜமா சொல்றேன், வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எவ்வளவு பரவாயில்ல. நான் நினைச்சேன் வெப்சைட்ல பரவாயில்ல, வெப்சைட்ல கொஞ்சம் நாலேஜ் இருக்க பீப்புள்ஸ் தான் ஆர்டர் போடுவாங்க, அதனால அவங்க படிச்சுப்பாங்க, அதுல எழுதிருக்கோம்ல படிச்சுப்பாங்க. சோ அப்படின்னு நினைச்சா வெப்சைட்ல ஆர்டர் போட்டேன் வரல, மெயில் பண்ணியும் வரல. அப்பா சாமி என்னால முடியல. இங்க பாருங்க, இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் பிரபாடெக்ஸ் ஆர்டர் போட்டா என்னைக்கா இருந்தாலும் வந்துடும். நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் பிரபாடெக்ஸ் ஆர்டர் போடுங்க. இப்ப கூட நம்பிங்க, காசு போட்டா கேட்கதாமா செய்வோம். அதுக்கே நீ இவ்வளவு பேசுற, எதுக்கு இவ்வளவு ஆக்டிவிட் காட்டுற, இவ்வளவு எதுக்கு திமிரா நடக்கிற அப்படிம்பாங்க. எங்க வலியும் வேதனையும் சொன்னா உங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த அளவுக்கு நைட்டு பகலா கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஃபிட்டே இல்லாத வியாபாரத்துல ஏதாவது ஒண்ணு கஸ்டமருக்கு பண்ணணும், அங்க இங்கன்னு பொட்டிக்கல அதுல இதுலன்னு வாங்கி ஏகப்பட்ட காசு ஏமாந்துட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்த்துணும் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்குமே அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500க்கு மேல கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மந்த்லயே ஒரு 5 டைமோ 6 டைமோ தான் போடுவேன். இல்ல இந்த மாதிரி 350 இங்க பாருங்க, இது எல்லாமே தான் 350 கலெக்ஷன்ஸ் தான் போடுவேன். ஆனா இந்த வாட்டி இனிமே ப்ரீ புக்கிங்கும் எடுக்கக்கூடாது, லோ பட்ஜெட்ல கலெக்ஷனும் போடக்கூடாது, ஏன் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸே எடுக்கக்கூடாது, ஆன்லைனே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா உண்மையா இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தைலாம் கூட கஷ்டமா தான் இருக்கும். ஃபேக்கா இருக்கவங்க கிட்ட போய் 1000 சொன்னாலும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையா இருக்கவங்களுக்கு சின்ன வார்த்தை கூட கஷ்டமா தான் இருக்கும். கமெண்ட் பண்ண உங்களுக்காக தான் சொல்றோம். இங்க இவ்வளோ தூரம் காமிச்சும் நம்பிக்கை இல்லாம அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்காக தான் சொல்றோம். உங்க சாரி எல்லாமே டிஸ்பேச்சு. இன்னைக்கு இந்த ஷீட் எல்லாமே டிஸ்பேச்சு. ஸோ நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் இனிமேல் பிரபாடெக்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க தாராளமா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.